அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புராண கதைகள், தமிழ்நாட்டில் விநாயகருக்கு பெரும்பான்மையான புராண கதைகள் இல்லை, வடநாட்டிலேருந்து வந்தது தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவர் வந்து எங்கள் அம்மாவை மாதிரியே ஒரு பொண்ணு கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம், இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ இதில் இந்த ஒரு கதையாக உண்மையெல்லாம் நினைக்க வேண்டாம். இதில் என்ன யோசிக்கலாம் தெரியுங்களா? என் அம்மாவை போல, என் தாயை போலவே தாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா கல்யாணமே ஆகாது அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தை அது குறிக்குது. எப்பவுமே தாயை தாரத்துடன் ஒப்பிடக்கூடாது, தாரத்தை தாயுடன் ஒப்பிடக்கூடாது. அந்த ஒரு தாற்பயத்தை அந்த கதையிலேருந்து எடுத்துக்கலாம். வடநாட்டில் வந்து சித்தி புத்தி அப்படின்னு 2 மனைவியை திருமணம் செய்து கொண்டதாக கதைகள் இருக்குது, புராண கதைகள் இருக்குது. சித்தி அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை சித்தி செய்வதாக அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ முருகனுக்கு இருக்கிற முருகன் அவங்க தம்பிங்க 2 கல்யாணம் தான். முருகனுக்கு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, முருகப்பெருமான் ஞானசக்தி அப்படின்னு வருது. அதே போல் ஒரு காரியத்தை சித்தியாக்குகிற காரணத்தால் அவருக்கு ஒரு மனைவிக்கு சித்தின்னு பேர். புத்தினா அறிவை கொடுக்கக்கூடியவங்களாம் கூட இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டின் வழக்கத்தின்படி அவருக்கு திருமணம் ஆகலை, ஏன்னா தன்னுடைய தாயை போல் ஒருவர் வர வேண்டும் என்கிற கதை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு விநாயகர் பெருமான் சொல்லாமல் சொல்கிறாரு, நீ அம்மாவை மாதிரியே மனைவி கிடைக்கணும்னு நினச்சா உனக்கு கல்யாணம் ஆகாது அப்படிங்கிற ஒரு சொல்லாமல் சொல்கிறாரு. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.